இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம். மனிதன் பாவம் செய்து தேவனிடம் இருந்து பிரிந்தபோது மனித குலத்திற்கு ஒரு மீட்பாளர் தேவைப்பட்டது. வேதாகமம் கூறுகிறது. ரோமர் 3:23 வரை. எல்லாரும் பாவஞ்செய்து தேவமகிமையற்றவர்களாகி. இயேசு மனிதராக பிறந்தது, அந்த பாவத்தைப் போக்கி மனிதர்களை மீட்க தேவனின் கிருபையை வழங்கியதற்காகவே. எபேசியர் 1:7 வரை. அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் மனிதனை நேசிக்கிறார் என்பதையும் அவரது அன்பு எல்லையற்றது என்பதையும் இயேசுவின் பிறப்பு, வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவை வெளிப்படுத்துகின்றன. வேதாகமம் கூறுகிறது. யோவான் 3:16 வரை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு மனிதராக பிறந்து துன்பமும் சோதனைகளும் என்னவென்பதை அனுபவித்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. வேதாகமம் கூறுகிறது. எபேசியர் 4:15 வரை. அன்புடன் சத்தியத்தைக் கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படிச் செய்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது மனித குலத்தின் பாவத்தை அகற்ற, தேவனின் அன்பை வெளிப்படுத்த, மனிதர்களுக்கான வழிகாட்டும் மாதிரியாக இருக்க, தேவனின் திட்டத்தை நிறைவேற்ற, நிரந்தர வாழ்க்கையை வழங்க. இது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை மற்றும் வரமாகும்.